புண்ணியம்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில அத்தியாவசியமான ஒண்ணா எடுத்துக்கணும். எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் என்ன பண்றோம்? ஒரு சின்ன வீடு கட்டிக்கிறோம் இல்லையா? ஒரு 3 வேளை இல்லைனாலும் 2 வேளை சாப்பிட்றோம். எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் ஒரு துணி போட்டுக்கிறோம். அது அத்தியாவசியம்னு நினைக்கும் போது நம்மால பண்ண முடியறது. அதே போல புண்ணியத்தை கூட அது வாழ்க்கைக்கு அவசியமான ஒண்ணுன்னு நினைக்கும் பொழுது நம்மால் அதை செய்யக்கூடிய சக்தி வரும். அப்படி அந்த புண்ணியத்தை செய்யும் போது அந்த புண்ணியம்தான் இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மை என்ற ஒரு நிலையை மாற்றக்கூடியது. சும்மா அழுதுட்டே இருந்தா கஷ்டம் போகாது. நம்மால் முடிந்த புண்ணியத்தை கூட பண்ணிக்கிட்டே இருக்கணும். அம்மா சொன்ன மாதிரி நிறைய புண்ணியங்கள், ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, துணி கொடுக்கறது, மருத்துவத்துக்கு உதவி பண்றது, படிக்க வைக்கிறது,